கடவுள் யாரிடத்தில் அன்பு செய்வார்? பெரும்பான்மையோர் கடவுளுக்கு இதை செய்ய வேண்டும், அதிக பொருள் செலவு செய்து பூஜை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நினைத்து அதனால்தான் தான் சிறப்பாக இருக்க முடியும் என்று எண்ணுகின்றனர். ஒரு ஏழை பக்தன் அவனால் இயன்றதை செய்கிறான், அதை கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்றால் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார். தூய்மையான அன்போடு தண்ணீரை ஊற்றி விளக்கேற்றினாலே விளக்கு எரியும். வள்ளலார் சுவாமிகள் எண்ணெய் என நினைத்து தண்ணீரில் விளக்கேற்றினார். தீபம் சுடர்விட்டு எரிந்தது. இது வரலாறு. இந்த தூய்மையான அன்பை தான் இறைவன் விரும்புகிறார். குசேலனுக்கு பகவான் கிருஷ்ணன் காட்டிய அன்பு ஒரு பிடி அவளில்தானே இருந்தது. ஏழை குடிசை வீட்டில் வாழ்ந்த குசேலனுக்கு 27 பிள்ளைகள். வறுமை வாட்டிய போது தங்கள் நண்பர் பகவான் கிருஷ்ணன் மகாராஜாவை பார்த்து வறுமை நிலையினை சொன்னால் தங்களுக்கு உதவி செய்வாரே என மனைவி சொல்ல, அவரோ துவாரகையின் மகாராஜா, அவரை நேரில் சந்தித்து அன்பாக கொடுக்க என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்றார் குசேலர். உடனே மனைவி அருகில் உள்ள வீடுகளில் நெல் தானியம் வாங்கி அதை அவலாக மாற்றி கொடுத்து இப்போது செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தாள். அங்கே சென்றபோது அரண்மனை காவலர்கள் உள்ளே அவரை விடவில்லை. குசேலரின் தோற்றத்தை பார்த்து உள்ளே சென்று கேட்டு வருவதாக சொல்லிவிட்டு சென்றார்கள். அதற்குள் குசேலர் திரும்பி நடக்க துவங்கினார். கிருஷ்ணர் கேள்விப்பட்டு ஓடி வந்தார். நடந்து செல்லும் தன் நண்பனை கண்டு கட்டி அணைத்து கொண்டார். மலர் மாலை தூவி அவரை அரண்மனைக்கு அழைத்து சென்றார். உபசரணைகள் செய்தனர். அப்போது கிருஷ்ணர் கேட்டார், எனக்கு அந்நியார் ஏதாவது கொடுத்து அனுப்பி இருப்பாரே என்று கேட்க, இந்த அவலை எப்படி தருவது என்று மறைத்தார் குசேலர். உடனே கிருஷ்ணர் கிழிந்த கந்தல் ஆடையில் வைத்திருந்த அவளை பிடுங்கி 2 பிடி எடுத்து உண்டார். ருக்மணி தேவியாரும் எங்களுக்கு வேண்டும் என அவரும் உண்டார். கிருஷ்ணர் தேவதச்சனை அழைத்து குசேலரின் குடிசையை கோபுரமாக மாற்ற உத்தரவிட்டார். குசேலரின் மனைவி, எங்கள் இல்லத்தை மட்டும் மாற்றி என்ன பயன்? இங்குள்ள அனைவர் இல்லத்தையும் மாற்ற வேண்டும் என்று கேட்டாள். அந்த அன்பை அறிந்து கொண்ட பகவான் கிருஷ்ணன் மகாலட்சுமியை அழைத்து செல்வத்தை வழங்குமாறு கூறினார். ஏழையானாலும் தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்கும் குணம், தங்களைப் போல எல்லோரும் இன்புற்று செல்வ செழிப்பில் வாழ வேண்டும் என்ற அந்த நல்ல மனம், இதைத்தான் கடவுள் விரும்புகிறார். அவர்களிடத்தில்தான் அன்பு செய்கிறார்.